வெல்கம் டு கோமதி வீடு சமையல். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, இந்த மொச்சக்கொட்டை கத்திரிக்காய் குழம்பு தான், புளிக்குழம்பு தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போறோம். வாங்க எப்படி பண்றன்றதை பார்க்கலாம். இப்போ இதுக்கு வானிலையில கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். பூண்டு ஒரு 4-5 பல்லு சேர்த்திக்கலாம். ரெண்டு பெரிய வெங்காயம் அரைஞ்சி வச்சிருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இது வறுத்து அரைக்க போறதுதான் ஃப்ரெண்ட்ஸ். இதுல 2 தக்காளி சேர்த்துக்கலாம். இதுலயே கொஞ்சமா ஜீரகம் சேர்த்துக்கலாம். கொஞ்சமா வெந்தயம் சேர்த்துக்கலாம். இதோட 3 வரமிளகாவை சேர்த்துக்கலாம். இதோட பாத்தீங்கன்னா ஒரு அரை மூடி தேங்காய் சின்ன சின்னதா கட் பண்ணி வச்சிருக்கிறேன், அதையே சேர்த்துக்கலாம். தேங்காய் போட்டு ஒரு 2 நிமிஷம் வதங்க விட்டா போதும். இப்ப அவ்வளவுதான். இது நம்ம தனியா எடுத்து வச்சு ஆற வச்சு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்ப அடுத்து குழம்புக்கு தாளிச்சு விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு வானிலையில நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். கொஞ்சமா வடகம் சேர்த்திக்கலாம். கொஞ்சமா பெருங்காயத்தூள் சேர்த்திக்கலாம். ஒரு 10 பல்லு பூண்டு எடுத்து வச்சிருக்கேன், அதையும் சேர்த்திக்கலாம். சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். நான் ஒரு 5-20 சின்ன வெங்காயம் எடுத்திருக்கிறேன், அதையும் நம்ம சேர்த்திக்கலாம். ஒரு 10 பல்லு பூண்டு, 5-20 சின்ன வெங்காயம் எடுத்திருக்கிறேன். எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இதுல 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இதுல கத்திரிக்காய் சேர்த்துக்கலாம். கத்திரிக்காய் எண்ணெயில நல்லா வதங்க விட்டோம்னா நல்லா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்ப இதோட நம்ம முருங்கைக்காய் வேணுனாலும் சேர்த்திக்கலாம். இதுல மிளகாத்தூள் சேர்த்திக்கலாம். நம்ம காரத்துக்கு ஏற்ப மிளகாத்தூள் சேர்த்திக்கலாம். இதுல கொத்தமல்லி தூள் சேர்த்திக்கலாம். இப்போ நான் 5 ஸ்பூன் அளவுக்கு நான் கொத்தமல்லி தூள் சேர்த்துருக்கிறேன். இப்ப இதுல புளி தண்ணி சேர்த்திக்கலாம். நான் லெமன் சைஸ் அளவு புளி ஊற வச்சிருக்கேன், அந்த புளி தண்ணியை கொஞ்சம் சேர்த்திக்கலாம்.
இப்ப பாருங்க இந்த அளவுக்கு நல்லா எண்ணெய் சுண்டி வந்துருச்சு. எண்ணெய் தனியா பிரிஞ்சு வருது பாருங்க. நல்லா குழம்பு சுண்டி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜ்ல நம்ம வணக்கி வச்சிருந்ததை அரைச்சி ஊத்திக்கலாம். வெங்காயம், தக்காளி, தேங்காய் எல்லாம் வணக்கி வச்சிருந்தோம் இல்லைங்களா, அதை நம்ம அரைச்சி சேர்த்திக்கலாம். இதுல மிக்ஸி ஜார் அலசின தண்ணி இதுலயே நம்ம ஊத்திக்கலாம். இப்போ குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி ஊத்திக்கலாம். இதோட நீங்க கருவாடு போட்டு வச்சாலும் நல்லா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கத்திரிக்காய், முருங்கைக்காய், கருவாடு இதெல்லாம் போட்டு வச்சிங்கன்னா இன்னும் குழம்பு சூப்பரா இருக்கும். இப்போ நம்ம குழம்புக்கு தேவையான அளவு கல் உப்பு சேர்த்திக்கலாம். நம்ம ஆல்ரெடி மொச்சக்கொட்டை வேக வைக்கிறதுக்கு கல் உப்பு போட்டிருக்கிறேன். அதனால கொஞ்சமா போட்டு நீங்க வேணுன்ற அளவு அப்புறம் வேணும்னா சேர்த்திக்கோங்க. இது போட்டு ஒரு கொதி வந்தோடனே நம்ம அந்த கொட்டையை சேர்த்திக்கலாம். மொச்சக்கொட்டையை போட்டு சேர்த்திக்கலாம். ஒரு கொதி வரட்டும் நல்லா. இப்ப பாருங்க குழம்பு நல்லா கொதிக்குது. இந்த ஸ்டேஜ்ல நம்ம வேக வச்சிருக்கிற இந்த மொச்சை அவரைக்கொட்டையை நம்ம இதுல சேர்த்திக்கலாம். அதாவது இந்த பச்சை அவரைக்காய் இருக்குல்ல, அதுல இருந்து உரிச்சு காய வச்சு எடுத்து வச்சது இது. இது அப்படியே இதுலயே நம்ம சேர்த்திக்கலாம். இந்த தண்ணியோடய நம்ம சேர்த்திக்கலாம். வேக வச்ச தண்ணி இதுலயே சேர்த்திக்கலாம். இப்போ குழம்பு நல்லா கொதிச்சு வரட்டும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா கொஞ்சம் கெட்டியாகட்டும். நல்லா வெந்ததுக்கு அப்புறம் உங்ககிட்ட காமிக்கிறேன். இப்போ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், குழம்பு நல்லா ரெடி ஆயிடுச்சு. திக்காயிடுச்சு பாருங்க. அவ்வளோதான், குழம்பு ரெடி ஆச்சு. இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு குழம்பு எடுத்து ஊற்றிடலாம். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.